நம்ம 2 கேரட்டும் 1 கப்பு ரவையும் பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான அந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரவா லட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறாதுங்க, 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு இந்த லட்டு செய்கிறதுக்காக 2 கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மட்டுமே தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டில் அதிகமான தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க, இந்த கேரட் சாறு மட்டுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால 2 ஸ்பூன் மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த கேரட்டை நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சுட்டு இந்த கேரட்டை சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாதுங்க, நம்ம கேரட்டை அரைக்கும் போது அதில் உள்ள சாறே போதுமானது தான். நல்லா திக்கான சாறாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் நல்லா சூடாகி வந்ததுமே இதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வெறும் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சை மட்டுமே நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை கடைசியில் நம்ம லட்டு பிடிக்கல சேர்த்துக்கிறணும். இப்போ முந்திரி பருப்பு நல்லாவே நெய்யில் வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இதை லட்டு செய்யும்போது கடைசியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ரவையை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து விடணுங்க. இந்த மாதிரி நெய்யில் நீங்கள் ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா லட்டு செஞ்சு பாருங்கள், அந்த லட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே கைவிடாமல் இந்த ரவையை நல்லா இப்படி வறுத்து விடுங்க. வறுத்து விடும் போதே இந்த ரவை நெய்யோடு சேர்ந்து வறுப்படையில் நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்குங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். ரவை நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ ரவை இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கேரட்டை மிக்சியில் அரைச்சி சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சோம்ல, அந்த சக்கையை வேஸ்ட்டு பண்ணாமல் அதிலிருந்து 2 ஸ்பூன் இந்த ரவையோடு சேர்த்து இப்படி வறுத்து விடுங்க. இப்படி நீங்கள் வறுத்து விடும்போது லட்டு கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீதம் இருக்க கேரட்டை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் அல்வா செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா அப்படி கேரட் பொரியலை கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ கேரட்டும் ரவையும் சேர்ந்து நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கேரட் சாறையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நான் கேரட் சாறு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கேரட் சாறு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ரவையை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த ரவை நல்லா உதிரியாக வரணும், அது வரைக்குமே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க. இப்போ ரவை நல்லாவே உதிரியாக வறுப்பட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருங்க. இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சர்க்கரையை இந்த ரவையோடு சேர்த்துருங்க. ரவை சூடாக இருக்கும்போதே இந்த சர்க்கரையை சேர்த்துருங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ண வேண்டாங்க, ரவை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கை வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை சூடோடு இருக்கும்போது நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்படியே நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறலாங்க. இந்த லட்டு நீங்கள் 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இந்த ரவா லட்டு பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலைங்க, கேரட் சாறை மட்டுமே பயன்படுத்தி இந்த ரவா லட்டு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கேரட்டை பயன்படுத்தி ரவா லட்டு செஞ்சு கொடுங்க, ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.